எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று எங்கள் வாழ்வும் வளமுமாய் விளங்கும் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் வாழ்வுக்காய் தம் இன்னுயிரையும் துச்சமென எண்ணி மொழிப்போர் களத்தில் நின்று போராடி உயிர் துறந்த ஈகியர்களின் மொழிப்போர் போக்கை தங்கள் முன் கூற வந்திருக்கும் என் பெயர் பியா தமிழின்பன். எம் தாய்மொழியை நசுக்க முதல் சதித்திட்டம் 1937ஆம் ஆண்டு முதலமைச்சராக ராசாசி பதவியேற்ற போது பள்ளிகளில் இந்தியை கற்பிக்க ஆணையிட்டார். விடுவார்களா இம்மண்ணின் மைந்தர்கள்? முதல் மொழிப்போரில் களப்பலியாக நடராசன் தாளமுத்து இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர். இரண்டாம் மொழிப்போர் இந்தி கட்டாயப்படுத்துவது குறித்து சென்னை மாகாண அரசு அறிவிப்பு வெளியிட்டது. கடும் போராட்டத்திற்கு பிறகு இந்த ஆணை விலக்கிக் கொள்ளப்பட்டது. மூன்றாம் போர் உச்சம் கண்டது. தமிழை காப்பாற்றுங்கள் ஐயா என்று முதலமைச்சரிடம் செய்தி கூறி தீ குளித்தார் கீழ்பழுவூர் சின்னசாமி. உலகில் தாய்மொழிக்காய் தீ குளித்த முதல் வீரராக இன்னும் நம்மிடையே வாழ்ந்து வருகிறார். இதைத் தொடர்ந்து அரங்கநாதன், சிவலிங்கம், தீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, கோவை பீலமேடு தண்டபாணி போன்றோர் தமிழுக்காய் உயிர் துறந்து ஈகியரானர். நான்காம் போர் நவோதயா பள்ளிகள் மும்மொழி கொள்கை என இந்தி திணிப்புக்கு எத்தனிக்கும் மத்திய அரசு அதற்கு இடம் கொடும் என்று தமிழக மக்களின் பணி போராய் இன்றும் தொடர்கிறது. என் இனிய தோழர்களே, ஒரு மொழி அழியின் ஒரு இனம் அழியும், ஒரு மொழி அழியின் ஒரு இனம் அழியும். பல 100 ஆண்டுகளாய் கலை, பண்பாடு, அறிவியல் என்று கோலோச்சிய நம் தமிழினம் பிற மொழி மோகத்தால் நம் சந்ததிகள் முகவரி இல்லாத இனமாக மாற்றிவிட நம்மை பயன்படுத்தும் சதியை முறியடித்து மொழி காப்போம் வாரீர். நன்றி, வணக்கம்.